ஈஸ்வரப்பட்டர் இந்த உபதேசத்தின் வாயிலாக இன்றைய பக்தி நிலைகளை சுட்டிக்காட்டி அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலைகளை நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஏனால் மனிதன் கோவிலுக்கு செல்வதோ அல்லது ஆண்டவனை நினைப்பதோ அல்லது ஆண்டவனை பற்றி சிந்தனை அவனுக்கு வருவதோ அல்லது அந்த ஆண்டவனையே வேண்டுவதோ இதையெல்லாம் பெரும்பகுதியான மக்கள் அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களில் இருந்து அந்த ஆண்டவன் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற இந்த நோக்கத்தில் பெரும்பகுதி கோவிலுக்கு சென்று வணங்குகின்றார். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அது கஷ்டத்தை நீக்குவதற்குத்தான் ஆலயத்திற்கு சென்று காணிக்கைகளையோ அல்லது எத்தனையோ யாகங்களையோ அல்லது மற்றவர்களுக்கு அன்னதானங்களோ இப்படி எத்தனையோ சொல்லிக் கொண்டே போகலாம். ஆண்டவனுக்காக நான் முடி கொடுக்கின்றேன், அதை கொடுக்கின்றேன், இதை கொடுக்கின்றேன், ஆண்டவன் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று இப்படி ஆண்டவனுக்கு நான் அள்ளி அள்ளி கொடுத்தேன், ஆண்டவனுக்காக நான் இவ்வளவு செலவு செய்து பூஜை செய்கின்றேன், அந்த ஆண்டவனுக்கு கண்ணில்லையா என்று எல்லாம் செய்து முடித்த பின் அவர்கள் எண்ணிய காரியங்கள் நடைபெறவில்லை அல்லது எண்ணியபடி நடக்கவில்லை என்றால் ஆண்டவனையே அவர்கள் எதிரியாக்கி விடுகின்றார்கள். ஆக கஷ்டம் வரும்பொழுது தான் வேண்டியது நடைபெற வேண்டும், கிடைக்க வேண்டும், எப்பாடுபட்டாது நடந்தால் அப்பொழுது ஆண்டவனை நான் வேண்டினேன், ஆண்டவன் எனக்கு இதை செய்தான் என்று இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்று பக்தி இருக்கின்றது என்று இதை சுட்டிக்காட்டி அந்த ஆண்டவன் என்றவன் எப்படி இருக்கின்றான், எந்த நிலையில் இருக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்து உணர்ந்து கொள்ளும் விதமாக சில தெளிவுகள் இதில் கொடுக்கின்றார். இன்றைய உலகில் உள்ள பெரும்பகுதியானோர் தன் உயிரின் உண்மை நிலையையும் கடவுளின் நிலையையும் தான் வாழும் வாழ்க்கை நிலையையும் புரியாத நிலையில் தான் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். ஏனால் அந்த ஆண்டவன் என்பவன், கடவுள் என்பவன், இறைவன் என்பவன், தெய்வம் என்பவன் எந்த இடத்திலே எந்த நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றான் என்ற இது புரியாத நிலையில் தான் இன்று வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் என்று சுட்டிக்காட்டுகின்றன. நமது உயிர் ஒரு நெருப்பு, அந்த உயிருக்குத்தான் காரணப்பேரை வைத்து ஈசன் என்று ஞானிகள் நமக்கு கடவுள் உள் நின்று இயக்கக்கூடிய அந்த சக்தியைத்தான் அவ்வாறு காட்டினார்கள். ஆனால் உள்ளிருக்கும் அந்த சக்தியை நாம் மறந்துவிட்டு எங்கோ இருக்கின்றான் ஆண்டவன் என்ற நிலையில் தான் நாம் தனக்குள் இருக்கக்கூடிய உண்மை நிலையை, அதைத்தான் இங்கே புரியாத நிலை என்று வாழும் வாழ்க்கை நிலையை பற்றி செம்மையாக உணராத நிலையில் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் என்று சுட்டிக்காட்டுகின்றார். என்னால் பிறப்பிலிருந்து நல்லவர் கெட்டவர் என்ற பாகுபாடு இல்லாமல், அதாவது உயிரின் இயக்க நிலைகள் அவரவர்களுக்கு அளித்த மாபெரும் சந்தர்ப்பத்தை இந்த உயிரின் துணை கொண்டு நலமாக வாழ்ந்திடத்தான் இயற்கையின் நிலையில் அது சிருஷ்டி வருகின்றது. ஆனால் அதை பற்றி அறியாத நிலையிலேயே நாம் இந்த வாழ்க்கையை முடிந்து வருகின்றது. பிறவி எடுத்த நிலையில் அவரவர்கள் வளர்ந்த நிலை, மண் வாக்கு, மனநிலை, சுவாச நிலையை கொண்டு வாழும் பொழுது தன் சுவாச நிலையிலே தான் அவர்களுக்கு எல்லாமே நடக்கின்றது. அதைத்தான் இங்கே முழுமையாக சுட்டிக்காட்டும். அவரவர்கள் எடுத்த எண்ணம், அவரவர்கள் எடுத்துக்கொண்ட சுவாசம், இதுதான் அங்கே இயக்க சக்தியாக வருகின்றதே தவிர தனி ஒரு ஆண்டவன் என்று எங்கும் எதுவும் எந்த நிலையிலும் இல்லை. ஏனென்றால் இவர்கள் எண்ணி இயங்கும் பொருள் கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் எந்த கோயிலுக்காவது சென்று வந்தால் அந்த நிலையில் பொருள் கிடைத்தால் ஆண்டவன் அவன் எனக்கு கொடுத்தான், இவன் தான் உண்மையான ஆண்டவன், ஆண்டவனுக்கு சக்தி இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இவர்கள் மனநிலையில் இருந்துதான் அந்த ஆண்டவனின் சக்தியை செயல்படுகின்றது. சூரிய சக்தியிலிருந்து இவர்கள் ஈர்க்கும் நிலையிலிருந்து அந்த வழிப்படிதான் ஆண்டவனின் சக்தி செயல்படுகிறது என்ற உண்மையை இதை படிக்கும் அனைவரும் உணர்ந்து அவரவர்கள் எண்ணத்திலிருந்துதான் ஆண்டவனின் சக்தி செயல்படுகிறது என்ற உண்மையை உணர வேண்டும் என்று இதிலே ஈஸ்வரப்பட்டு உணர்த்துகின்றார். பல சித்தர்களும் ஞானிகளும் பல எத்தனையோ பாடல்கள் மூலமாக மக்களுக்கு அவர்கள் எண்ணங்களிலே பதியும்படியாகத்தான் இயற்கை உண்மை நிலைகளை உணர்த்தி சென்றுள்ளார்கள். இன்று யதார்த்தமாக எத்தனை நிலையில் இதை பார்க்கலாம். ஆட்டை வெட்டுகின்றார்கள், ஆடுகளை வெட்டுகின்றார்கள், மாடுகளை வெட்டுகின்றார்கள். ஆனால் ஆட்டை வெட்டுபவனுக்கோ மாட்டை வெட்டுபவனுக்கோ தான் பாவம், தான் செய்வது தவறு என்று அவன் எண்ணுவதில்லை. அதே சமயத்தில் இந்த பாவம் ஆட்டை வெட்டுபவனுக்குத்தான் சேரும், உண்ணுபவனுக்கு அல்ல என்றும் இப்படித்தான் எண்ணுகின்றோம். ஆனால் இயற்கை நீதி அப்படி அல்ல. அவன் எதற்காக ஆட்டை அடிக்கின்றான்? அவன் எண்ணமெல்லாம் அவனுக்கு வேண்டிய பொருள் கிடைத்திடத்தான். அதாவது அவன் தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக, பணத்திற்காக அதை செய்கின்றான். அவன் பாவ புண்ணியத்தை அவன் எண்ணத்திலேயே கொண்டு வருவதில்லை. பாவ புண்ணியத்தை அவன் எண்ணிவிட்டால், அதை கண்டு பயந்து விட்டால் அல்லது இறக்கப்பட்டு விட்டால், அவன் எண்ணத்தில் அதை ஊண்டிவிட்டால் அந்த தொழிலை அவன் ஒரு நிமிடம் கூட செய்திட முடியாது. அதே போன்றுதான் எத்தனை தண்டனைகள் அதை நிறைவேற்றுகின்றார்கள். இவர்கள் கைதிகள், இவரை தூக்கிலிட வேண்டும் என்று எப்படியோ தண்டனைகள் இட்டாலும் அதை ஒரு மனிதன் அந்த தூக்கிலிடுவதை அவன்தான் அந்த மனிதர்களை
அந்த தண்டனையை நிறைவேற்றுகின்றான். ஏனென்றால் அவனுக்கு அந்த பாவம் அண்டுவதில்லை. அவன் பொருள் வாங்க தன்னுடைய சம்பாதிப்பதற்காக அந்த வேலையை செய்கின்றான். தன் மேல் தவறு எண்ணும் பொழுதுதான் அவனுக்கு அந்த நிலை தோன்றிடும். அந்த நிலை அவன் எண்ணத்தில் வராத வரைக்கும் அவன் ஊதியத்தை பற்றி தான் அவனுடைய எண்ணம். எத்தனை பேரை தூக்கிலிட்டோம், எவ்வளவு நமக்கு சம்பாத்தியம் கிடைத்தது என்றுதான் அவனுடைய எண்ணம் உள்ளது. அவன் ஆத்மாவில் அந்த நல்ல நிலை பெறும்போது அந்த பாவ புண்ணியங்கள் அவனை அண்டுவதில்லை. அவன் நிலையும் உயர்ந்துதான் இருக்கின்றது. ஆனால் இயற்கை நிலையில் இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். பல பாவங்கள் செய்துவிட்டு செய்த பாவங்களை தன் எண்ணத்திலேயே கலக்கவிட்டு தன் சுவாச நிலை மேலும் கடினமாக்கிக் கொண்டு பல இன்னல்களுக்கு ஆளாகின்றார்கள் இன்றைய மனிதர்கள். இந்த நிலையிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்றால் நாம் எதை எண்ணுகின்றோமோ, எதை எண்ணி நாம் நுகர்கின்றோமோ அதுவே சுவாசமாகி நம் உயிர் அது நெருப்பாக இருப்பதால் அதிலே பட்டு அதுதான் இயக்க சக்தியாக, அதுதான் இந்த உடலாக, இந்த உடலே வீரிய சக்தியாக அது உருப்பெற செய்கின்றது. இந்த உடல் எந்த சக்தியை முழுமையாக்கியதோ அதை எடுத்துத்தான் அடுத்த நிலை உருவாக்கின்றது. இதை போன்ற உண்மை நிலையை உணர்ந்து கொண்டால் ஆண்டவன் எங்கே இருக்கின்றான், எந்த நிலையில் இருக்கின்றால் நாம் அவனை எப்படி எடுக்க வேண்டும், எதன் வழி செயல்பட வேண்டும் என்ற உண்மைகளை உணர்ந்து கொண்டால் நம் உயிரான்மாவிற்கு நாம் எந்த சக்தியை தேடி கொடுக்க வேண்டும், அழியா சக்தியை நாம் சேமிக்க வேண்டும் என்ற நம் உயிரினுடைய நிலைகளை உண்மையை உணர்ந்து கொள்ளலாம். வாழக்கூடிய வாழ்க்கையை, இந்த வாழும் நாட்களை நாம் நல்ல நிலையில் கொண்டு வாழ்ந்திட முடியும். ஏனென்றால் ஆண்டவன் எங்கோ இருக்கின்றான் என்று அவனை ஒரு பாகஸ்தனாக நம் தொழிலிலே மற்ற இடங்களிலே எப்படி ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்படுகின்றோமோ அப்படி ஒரு பாகஸ்தனாக நாம் எண்ணக்கூடாது. நாம் எண்ணுவதை அதுதான் உருவாக்கி தெரிகின்றது. எதை எண்ணுகின்றோமோ அதுவாகவே நம்மை ஆக்குகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு இந்த உண்மையெல்லாம் உணர்த்திய சித்தர்கள், ஞானிகள் எந்த அடிப்படையிலே அவர்கள் தன்னை அறிந்தார்கள், இயற்கை அறிந்தார்கள், அணுவினுடைய ஆற்றலை அறிந்தார்கள், இயற்கையுடைய அதாவது அகண்ட அண்டத்தினுடைய நிலையில் அறிந்தார்கள். இதில் எது முழுமையானது, எது நிலையானது, எது நிலையற்றது என்பதை உணர்ந்து ஆக சிறிது காலமே வாழக்கூடிய இந்த உடல் என்ற நிலைகளை நாம் எண்ணாதபடி இந்த உடலை உருவாக்கிய உயிரின் நிலையில் ஒன்றி இன்னுமே ஏகாந்த நிலையாக வாழும் நிலையாக அவர்கள் பெற்ற நிலையைத்தான் நாம் அழியா சொத்தாக நாமும் சேமித்து இந்த உயிரான்மாவுக்கு ஊட்டமாக அதை கொடுத்து இந்த வாழக்கூடிய உடலில் இருந்து உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று இந்த உபதேச வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றார். என்றால் பக்தி என்றால் நல்லதை எண்ணுவதுதான். ஆனால் பக்தி என்றால் இன்று ஆண்டவனை வேண்டுவது, ஆண்டவனுக்காக பல பாடல்களையும் பல எத்தனை வேதனையான நிலைகளையும் எழுப்பி அவனும் கஷ்டங்களை சொன்னால் அவன் நமக்கு செய்து தருவான் என்று இப்படி வேதனையை வெளிப்படுத்தி கோபத்தையோ ஆத்திரத்தையோ அல்லது சங்கடத்தையோ அல்லது எத்தனை இது போன்ற உணர்வுகளை அங்கே ஆலயத்திற்கு சென்று இந்த அடிப்படையில் சென்றோம் என்றால் நமது உயிர் அந்த வேதனைப்பட்டதையும் ஆத்திரப்பட்டதையும் கோபப்பட்டதையும் சங்கடப்பட்டதையும் தான் நமக்குள் உருவாக்கும். அதுவாகவே நம்மை ஆக்கிவிடும். அதனால்தான் மனிதர்கள் தாங்கள் எண்ணியது நடைபெறவில்லை என்று எண்ணும் பொழுது இந்த ஆண்டவனுக்கு சக்தி இல்லை, இந்த ஆண்டவனுக்கு கண் இல்லையா, நான் இந்த ஆண்டவனை இனி வணங்க மாட்டேன், அந்த ஆண்டவனை வணங்கப் போகிறேன் என்று இப்படித்தான் அவரவர்கள் எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் தெய்வமாக ஆண்டவனாக உள்நின்று இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. அந்த அடிப்படையைத்தான் இங்கே அதாவது சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்தி எந்த அடிப்படையிலே மனிதன் அதை நுகர்ந்து அதன் வழி அவனுக்குள் ஊட்டச்சக்தியாக மாற்றுகின்றானோ அதுவே ஆண்டவனாக அவனை இயக்குகின்றது. ஆக அவன் எடுத்துக்கொண்ட எண்ணம் தான், அந்த எண்ணத்திலிருந்து தான் இந்த விஞ்ஞானிகள் எப்படி எலக்ட்ரானிக் என்று அந்த மின் ஆற்றலை எதனதன் நிலைகள் அது பொருதுகின்றார்களோ அதற்கொப்ப அந்த அழுத்தத்திற்கொப்ப அந்த இயந்திரத்தை அந்த மின்சாரம் இயக்குகின்றதோ இதுபோன்று நாம் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இந்த உயிர் என்ற மின்சாரத்திலே மின் இயக்கத்திலே மின் அணுக்களுக்குள் அது தூண்டப்பட்டு அதுவே உணர்ச்சிகளாக அதான் எலக்ட்ரானிக் அந்த அடிப்படையில் தான் இந்த உடலையும் உருவாக்குகின்றது, இந்த உடலையும் இயக்குகின்றது. அதான் நம் எண்ணமாகவும் உணர்வாகவும் நம்மை வழி நடத்துகின்றது. அதை எந்த அடிப்படையில் நாம் கொண்டு செல்கின்றோமோ அதுவே நமக்கு வழியாக அமைகின்றது என்பதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டி நாம் எண்ணக்கூடியது போன்று ஆண்டவனோ அப்படிப்பட்ட நிலையே இல்லை. ஆக நாம் எந்த நிலை வந்தாலும் அந்த அருள்வழியை பெறுவேன், இருளை அகற்றுவேன். அவர் சொன்னது போன்று ஆட்டை வெட்டுபவனுக்கு அந்த உணர்வு இல்லை. ஏனென்றால் அவன் ஊதியத்தில் மேல் தான் இருக்கின்றது. அவன் என்று இறக்கப்படுகின்றானோ, என்று அது பாவச்செயல் என்று எண்ணுகின்றானோ அப்பொழுதுதான் அவனுக்குள் அந்த பாவ நிலையில் வருகின்றது. இதே போலதான் உண்ணுபவர்களுக்கோ பாவம் நமக்கு வருவதில்லை என்று எண்ணினாலும் இவருடைய நினைவு கூற அந்த ஆட்டினுடைய அந்த கரியை பற்றி, அதனுடைய வாசனையை பற்றி, அதனுடைய சுவையை பற்றி எடுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு பாவம் இல்லை என்றாலும் எடுத்துக்கொண்ட ஆட்டினுடைய வாசனை இந்த உயிரால் இயக்கப்பட்டு ஆட்டின் மனமே ஆன்மாவில் பெருகி அது அந்த உடலை விட்டு சென்றால் இந்த உயிர் ஆட்டிற்குத்தான் அவனை அழைத்துச் செல்லும். நாம் நினைக்கலாம் ஆட்டை கொண்டவனுக்கு பாவம் என்று, தின்றால் பாவம் இல்லை என்றால் இங்கே தின்றால் அந்த உணர்வின் இச்சை நம்மை அங்கே அழைத்துச் சென்று இதை போன்றுதான் நாம் எந்தெந்த எண்ணங்கள், எந்தெந்த உணர்வு, எந்தெந்த அடிப்படையில் நாம் எண்ணி எடுக்கின்றோமோ அதற்கொப்பத்தான்
இந்த உயிர் நம்மை வழிநடத்தி அதன் வழியே நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதைத்தான் ஈஸ்வரப்பற்று இங்கே கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சொல்லி அந்த அடிப்படையில் இந்த உயிரையும் நாம் புறத்திலே ஆண்டவனையும் எண்ணி அந்த அடிப்படையில் நாம் வணங்கிடல் ஆகாது. ஆக உயிரின் இயக்க நிலையை முழுமையாக உணர்ந்து ஆண்டவன் எங்கே எந்த அடிப்படையில் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து நாம் பெறக்கூடிய உயர்ந்த சக்தி அதுதான் ஈஸ்வர சக்தி என்று சொல்லி நல்லவர் என்றும் கெட்டவர் என்றும் பாகுபாடு இல்லாது நாம் அருள்வழி பெறுவேன், அருள்வழி வாழ்வேன், இந்த வாழ்க்கை அருள் வாழ்க்கையாக வாழ்ந்து உயிரோடு ஒன்றி என்னும் நிலையான அழியா ஒளி சரீரம் பெறுவேன் என்று இந்த ஆலயத்திலே காட்டப்பட்ட தெய்வீக பண்புகளை, தெய்வீக குணங்களை, அந்த தெய்வீக நிலையை நான் பெறுவேன். அங்கே எந்த ரிஷி எந்த ஞானி இந்த உண்மையை உணர்த்தி சென்றானோ அவன் அருளை பெறுவேன், அவன் காட்டிய அருள்வழியில நான் என் சொல்லும் செயலும் புனிதம் பெறுவேன் என்று நாம் நம்முடைய சுவாச நிலையை ஒருநிலைப்படுத்தி நம் எண்ணத்தை உயர்த்தி நாம் இந்த உடலுக்கு பின் அந்த உயிருடன் ஒன்றி வாழும் நிலையை நாம் பெற வேண்டும் என்று அதை நாம் முகப்பிலே அதை முன்னணியிலே வைத்து இந்த அடிப்படையில் தான் நாம் ஆலயத்திற்கு சென்று அருள்வழி பெற வேண்டும், அருள்வழி வாழ வேண்டும் என்று இந்த உபதேச வாயிலாக ஈஸ்வரப்பட்டு நமக்கு உணர்த்துகின்றார்கள்.